தினம் அப்படின்னு ஒன்று, நம்ம உலக உழைக்கும் மகளிர் தினம் எல்லாம் கூட 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் எல்லாம் நம்ம எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம். ஆனால் இன்னைக்கு சமீப காலமாக இந்த மகளிர் தினம் அப்படின்ற இந்த போக்கு எப்படி மாறிட்டு வருது அப்படின்னு கேட்டால், நம்ம எதுலேருந்தெல்லாம் நம்ம வந்து விடுதலை பெறணும் அப்படின்னு நினைச்சோமோ மறுபடியும் வடிவம் மாறி இருக்கு. மறுபடியும் நம்ம அதுக்குள்ளேயே போகிறோம். என்னவா போகிறோம் அப்படின்னு கேட்டால், மகளிர் தினத்துக்கு வந்து எல்லா நிறுவனங்களும் ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர்னு கேட்டால், நீங்கள் வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணிக்கலாம், அதுக்கு அழகு நிலையங்கள் ஆஃபரு, நகைக்கடையில் வந்து நீங்கள் வந்து ஒருவேளை பெண்ணாக இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், அதுக்கு உங்களுக்கு ஆஃபரு, ஒருவேளை ஆஸ்பத்திரி மருத்துவமனைகளில் உங்களுக்கு குழந்தைமை அதுக்கு ஒரு ஆஃபரு, துணிக்கடையில் போன ஆஃபர், எல்லாத்துலேயுமே நாம் எதுலேருந்து வெளியில் வந்து இந்த இடத்துக்கு கஷ்டப்பட்டு வரணும்னு எல்லாரையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ மறுபடியும் என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்களெல்லாம் அதுக்குள்ளே இழுத்துட்டு போய் பின்னாடி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த ரெட்டை சுமை அப்படியெல்லாம் சொன்னாங்க. உண்மையிலேயே ஒரு பெண்ணாக இருந்துட்டு அதான் என்னன்னு கேட்டால், ஒரு பெண் வந்து ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி நினைச்ச இடத்துக்கு பறக்கணும், நினைச்ச இடத்துக்கு நினைச்ச வேலையை செய்யணும். ஆனால் ஒரு குடும்பத்திலேயே இருந்துட்டு ஒரு வெளியில் அலுவலக பணியும் பார்க்குற பெண் வந்து உண்மையிலே ரெட்டை சுமை தான். கந்தர்வனுடைய 2வது ஷிஃப்ட் கதை மாதிரி தான். 2 ஷிஃப்ட் வேலை இருக்குது. ஏன்னா இங்கேயும் ஒரு வேலை பார்க்கணும், அங்கேயும் ஒரு வேலை பார்க்கணும், இதெல்லாம் சமாளித்து அதுக்கப்புறம் வரணும், வெளியில் வரணும், நம்மளுடைய திறமைகளை நிரூபிக்கணும். நிறைய சவால்கள் முன் இருக்குது. இந்த சவால்களெல்லாம் தாண்டி தான் எல்லா பெண்களும் வர்றதுக்கு தன்னால் இயன்ற முயற்சிகளை செய்து கொண்டு